பொதுவாக நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா, குழந்தைக்கு பசி இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது முதல்ல வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். அது பெற்ற தாய் தகப்பன் மட்டும் கிடையாது. சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். அதுதான். அப்போது முதல்ல குழந்தைக்கு தான் முக்கியம். குழந்தையோட பசி தீர்ந்த பிறகு தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அது நம்ம தான் கிடையாது. விலங்குகள், பறவைகள் கூட அதே மாதிரி தான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் சாப்பாடு போடுற பகுதியில் இருக்கிற நாய்களுக்கு வந்து நான் சாப்பாடு போடும்போது முதல்ல குட்டிங்களை தான் சாப்பிட வைக்கும். அது தாய் மட்டும் கிடையாது, அதில் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா நாய்களும் சேர்ந்து அந்த குட்டிகளை சாப்பிட வைக்கும். அந்த குட்டிங்க சாப்பாட்டில் வந்து அவங்க வந்து தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க, அவங்கள சாப்பிட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அப்போது பாருங்களேன், நமக்கு வந்து ஒரு வீடு அமைப்பு அப்படி இருக்கும்போது தான் நம்ம தான் சரியாக இருக்கிறோம், நம்ம தான் குழந்தைங்கள பார்த்துக்குறோம் நம்ம நினைக்கிறோம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த நாய்களுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதல்ல குட்டியோட பசி ஆறின பிறகு தான் தான் பசிங்கிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை முறையில் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம வீடு வாசலோடு இருக்கோம், அவங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். வீடு இல்லாமல் தெருவில் கிடக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த நாய்கள் வந்து காத்து கிடக்கிறாங்க. எதுக்காகனா என்னோடய வருகைக்காக தான். அது எதுக்காக, ஏன் என்னோடய வருகைக்காக காத்திருக்காங்கன்னா, அந்த ஒரு வாய் சோறுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த வயிறு நிறைய அந்த ஒரு வாய் சோறு கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டு போய் தூங்கிடுவாங்க. அவங்க நம்மளை நம்பி காட்டிலேருந்து வந்தவங்க, வந்துட்டு நமக்காக காத்திருக்கிறாங்க, நம்ம கையை நம்பி தான் காத்திருக்கிறாங்க. அவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட முடியாது, வேட்டையாட முடியாது இங்கே. ஏன்னா சென்னை இப்போ ஒரு நகரத்துக்குள்ளே என்னத்தை போய் வேட்டையாடி சாப்பிட முடியும்? அப்போ எதுவுமே கிடையாது, நம்ம கை மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். நிறைய பேர் அதை அடித்து துன்புறுத்துகிறாங்க. அது உண்மையிலே உங்களை நம்பி தான் காட்டிலேருந்து வந்துச்சு, நம்ம பின்னாடி தான் நம்ம வந்துச்சு, நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கோம். வேட்டையாடி வாழ்ந்தவங்கள சாப்பாடு போட்டு பழகி நம்ம காவலாக்கிட்டோம். இப்போது கடைசியில் நம்மளும் சாப்பாடு போடாமல் அடித்தா அவங்க எங்கே போவாங்க? தயவு செஞ்சு உங்களால் சாப்பாடு போட முடியலனா கூட நீங்கள் அவங்கள அடிக்காதீங்க. பாருங்கள், அந்த பசிக்கு எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்க யாரும் தொந்தரவு பண்ணாமல் போய் நிம்மதியாக தூங்கிடுவாங்க. நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு, இப்போ வெயில் காலம், தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட நன்றியோடு இருப்பாங்க, நம்மக்கிட்ட பாசத்தோடு இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்ம ஏரியாவுக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்களோட பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் உங்கள் கையை எதிர்பார்க்குறேன். அவங்க என் கையை எதிர்பார்க்குறாங்க, நான் உங்கள் கையை எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னோடய அளவுக்கு மீறி தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது அவங்களுக்கு பசியாற்றும், அவங்க நோயை குணப்படுத்தும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.